வாழ்க தமிழ், வளர்க தமிழக வெற்றி கழகம், ஓங்குக டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழ், வெல்க என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுது. ஏன்னா ஆட்சி முடிஞ்சு ஆட்சி பதவி முதலமைச்சர் ஏற்றும். ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் போதே எல்லா அமைச்சர்களும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 அமைச்சர்களோட தான் அவரும் பதவியேற்றார். அதே போல தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் போதும் எல்லா அமைச்சர்களோட தான் பதவியேற்றார். ஆனால் புதுச்சேரியில தான் விந்தையாகுது. இன்னும் பதவி வைக்கிறதும் அவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கிறதுக்கு பல மாசங்கள் எடுத்துக்கிறதுக்கும், சில அமைச்சர்களுக்கு இலாக்காவே கொடுக்காம இருக்கிறதுக்கும், சில இப்படி அழகா வைக்கிறதுக்கும், இது என்ன புதுச்சேரி முதலமைச்சர் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதியா இருந்தேன்னா அது அவருக்கு மட்டும்தான் நன்மை, மக்களுக்கு என்ன நன்மை? அவர் தான் யாகம் பண்ணுவாரு, சாமி கும்பிடுவாரு, எல்லாம் செய்வார், மக்களுக்கு நன்மை. அப்போ அவர் தேசியவாதியா இருந்தா தான் மக்களுக்கு நன்மை, மக்களை பத்தி பேசுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியேற்றாரு, எல்லார்ட்டையும் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதே போல எல்லா அமைச்சர்களும் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பணி அந்த நடக்குது. என்ன அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டியதை பார்த்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு வந்துட்டாங்க. ஆனா புதுச்சேரியில எந்த விதமான வேலைகளும் இங்க நடக்கல. குறிப்பா பாத்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குனாதான் அந்த அமைச்சர்களை பார்த்து கேட்க முடியும். எனக்கு தொகுதியில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நைட் லேம்பா போய் ஸ்ட்ரீட் லேம்பா போட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப அது யாரும் கேட்க முடியும்? அதுக்குன்னு ஒரு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தா அவரை கேட்க முடியும். இது எப்படி போட்டீங்க சொல்லிட்டு திருபுவனையில கேட்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா திருபுவனைன்றது ஒரு சின்ன ஊர். அந்த சின்ன ஒரு தொகுதிக்குள்ள 21 ரெஸ்டா பாரை கொடுத்துக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில இங்க 21 ரெஸ்டா பாரு கொடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்ப கேட்டாதான் அந்த இதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். அப்ப கேட்கணும்னா அதை யாரை கேட்கறது? அப்போ முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையா சொல்லணும், எந்த அமைச்சர்களும் நான் நியமிக்கல, எல்லா துறையும் ஒதுக்கப்படாத அனைத்து துறைகளும் முதலமைச்சர்கள் துறை தான். அப்ப எல்லா துறைகளும் நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா நாங்க முதலமைச்சரே பார்த்து கேட்டோம். உடனடியா அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட அவங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை நம்ம கேட்கலாம். பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற காரைக்கால்ல கூட பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியிலே 4 பேர் ஜெயிக்க வச்சு கூட அங்க கூட ஒரு அமைச்சர் பதவி கூட இது வரைக்கும் நிரப்பப்படலை. அப்ப மக்கள் எல்லாம் என்ன கேட்கறாங்க? ஆளுங்கட்சிக்கு தூது போறாங்கன்றாங்க. நாங்க ஆளுங்கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தூது போகுது. இது மக்கள் கழகம், புரியுதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, மக்களால இந்த ஆட்சி கொண்டு வரப்பட்ட ஆட்சி தமிழக வெற்றி கழக ஆட்சி. அப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க கேட்போம். அதே போல பாத்தீங்கன்னா புதுச்சேரியில கல்வி நிலையங்களும் சரி, அதே போல கல்லூரிலையும் சரி, அரசு கல்வி நிலையங்களும் அரசு பள்ளிகளும் தரம் குறைக்கப்பட்டு ஆட்சியாளர்களுடைய பினாமியா அரசு கல்லூரிகளும் பள்ளி நிலையம் இருக்கிறதுனால இந்த கல்வி கட்டணது கொள்ளையடிக்கப்படுது. எவ்வளவுதான் கல்வி கட்டணம்? ஒரு புள்ள படிக்கிறதுனா எவ்வளவுதான் அரசாங்கம் கல்வி கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க? 5 லட்சம் கட்டு, 6 லட்சம் கட்டு, 10 லட்சம் கட்டுனா எந்த 10 லட்சம் 6 லட்சம் எந்த கணக்குல போகுது? யாரு கணக்குல போகுது? இதெல்லாம் யார் தான் கேட்கறது? அப்போ கேட்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினருக்கு இது வரைக்கும் அமசம் இல்ல, ஒரு ரூம் கூட கொடுக்கப்படல. அதிகாரிகளே ஆட்சி பண்றதுக்கு எதுக்கு சட்டசபை எலெக்ஷன், எதுக்கு ஜனநாயகம், எதுக்கு இங்க எதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம்? என்ன இங்க யார் தான் கேட்கறது? பூனைக்கு யார் தான் மணி கட்டுவாங்கன்னு எல்லாரும் நீ கட்டு நான் கட்டு திருப்பி பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு ஒரு பிரச்சனையாலும் சரி, மக்களோட பாதிக்கப்பட்டாலும் சரி கேட்கும். அதே போல இங்க நம்முடைய சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1972 தொடங்கப்பட்ட கல்லூரி 60 சீட்டு தான் BA LLB கொடுத்துறாங்க. அந்த 60 சீட் தான் இது வரைக்கும் இருக்குது. அப்போ அது ஏன் நீங்க உயர்த்த மாட்டேன்றீங்க? 28 ஏக்கர்ல சட்டக்கல்லூரி கட்டிக்கிறீங்க, 28 ஏக்கர்ல 60 சீட்டு போதுமா? அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன? அப்போ மாணவர்களுக்கு நீங்க போதிய ஒரு 300 சீட்டு ஒதுக்குனீங்கன்னா தனியார் கல்விகளுடைய கட்டண வசூல் குறைக்கப்படும். ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய சம்பளத்துல தன்னுடைய ஊதியத்துல 37% பிள்ளைகளுடைய கல்வி கட்டணத்துக்காக செலவு பண்றாங்க. அப்ப அந்த 37% அந்த கட்டணத்துக்கு என்ன பண்றாங்க? கடனை உடனே வாங்கி அவங்க கஷ்டப்படுறாங்க. குடும்பம்ன்றது நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாகுது. இது அரசாங்கம் செய்ய வேண்டியது இருக்கும். அவர் விம்பிள்டன் ஆடுனாருன்னா நாட்டுக்காக விளையாடுறான்னு சொல்லலாம். அவர் விளையாடுறது அவர் உடம்புக்காக செய்யறாரு. அதே போல இதையும் மக்களுக்காக செய்ய வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய பொறுப்பு. பாரத பிரதமரை பார்த்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கணும். யூனிவர்சிட்டியில புதுச்சேரி மாணவர்களுக்கு கல்வியத்துல இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. NIT புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தனியா கொடுங்க. ஜிப்மர்ல கொடுத்த மாதிரி கேளுங்க. அதே மாதிரி துறைமுகத்துல புதுச்சேரி மாநில அந்தஸ்து இது வரைக்கும் 40க்கு 40 வச்சு இந்த திமுகவும் கூட்டணி கட்சிகள் கூட கேட்கல. ஆனா தமிழக வெற்றி கழகம் முதல் பாராளுமன்றத்துக்கு போகும்போது கண்டிப்பா புதுச்சேரி மாநிலத்துக்கு கேட்க சொல்லுவோம். இன்னைக்கு சொன்ன அத்தனை காலத்தையுமே அடுத்த வாரம்
முதலமைச்சரை பாக்குறதுக்கு, தமிழக முதலமைச்சரை பாக்குறதுக்கு டைம் கேட்டிருக்கோம். என்ன யூனிவர்சிட்டியில மாணவர்களுக்கு புதுச்சேரி மாநிலக்கு இடஒதுக்கீடு வேணும். என்ஐடியில புதுச்சேரி மாநிலம் இடஒதுக்கீடு வேணும். ஜிப்மர்ல இடஒதுக்கீடு அப்ப கொடுத்து அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டை உயர்த்தி கொடுக்கணும். அதே போல நர்சிங் காலேஜ்ல அப்படியே கொடுத்தா மாணவர்களுக்கு சீட் அப்படியே இருக்கு. அப்போ கவர்மெண்ட் மக்கள் தொகையை உயர மாணவர்களுடைய சீட்டை உயர்த்தினே போனாதான் தனியார் கல்வி நிலையங்கள் ஏன்னா இங்க ஆட்சியாளர்கள் கையில பினாமி பேர்ல கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் பள்ளிகளும் இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, கண்டும் காணாம போறாங்க. ஒண்ணு உடனடியா ஆளுநர் அவர்கள் தலையிட்டு எவ்வளவுதான் ஒரு கல்லூரியில ஃபீஸ், எவ்வளவுதான் ஒரு கோர்ஸ் ஃபீஸ், இதை எப்படிதான் நிர்ணயம் பண்றத உடனடியா பார்க்கணும். அதுக்குதான் படிச்ச ஐஏஎஸ் செக்ரட்டரி எவ்வளவு பேர் கூட்டத்தை வச்சுக்கிறோம். இவங்க என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு புதுச்சேரி மாநிலம் கிடையாது. இங்க வேலை செய்யறதுதான் புதுச்சேரி மாநிலம். உடனடியா அத்தனை ஐஏஎஸும் இங்க வேலை செய்யணும். எவ்வளவுதான் இங்க கல்வி கட்டணும், ஒரு படிப்புக்கு எவ்வளவுதான் கட்டணம் வசூல் பண்றாங்க, அதுக்கு ரசீது கொடுக்குறாங்களா, அதுக்கு பில்லு கொடுக்குறாங்களான்றதெல்லாம் கண்டிப்பா தெரியப்படுத்தணும். உடனடியா இவங்க அமைச்சர்கள் நியமிக்கணும். இல்லையா முதலமைச்சர் வெளிப்படையா சொல்லணும், அமைச்சர்ல யாருமே போடல, நான் ஒருத்தன் எல்லா துறையும் பார்ப்பேன் சொன்னாரா சூப்பர். நாங்க முதலமைச்சரே பார்த்து கேட்க வேண்டிய கோரிக்கையா நாங்க கேட்டுக்கிறோம். வேற எதுவும் இதுக்கு மேல சொல்றது இல்ல. முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா டெல்லிக்கு போகணும், பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும், கேட்க வேண்டியது கேட்கணும், புதுச்சேரி வளர்ச்சிக்கு பெற வேண்டியதெல்லாம் பெற்று வரணும். என்ன இல்லைன்னா கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் வருங்காலங்கள்ல உடனடியா தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க, மக்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க எந்த விதமான போராட்டத்தையும் கையில் எடுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா போராட்டங்களை கையில் எடுப்போம், பெற வேண்டியதை பெறுவோம். என் தொழில் அதே மாதிரி ஏடி வளர்ப்புத்துறை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அமைச்சராக இருக்கும்போது திறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மாற்றப்பட்டு விட்டேன். திறந்தபடியாகுது. இது வரைக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கு திருமணப்பேட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி திறக்கப்பட்ட மண்டபம் இது வரைக்கும் பயன்பாட்டுக்கே வரல. அப்ப என் மக்கள் யார்கிட்ட கேட்பாங்க, யார்கிட்ட கேட்கறது? சொன்ன எம்எல்ஏக்களுக்கே ஒரு ரூம் கொடுக்கல, இது வரைக்கும் தரப்படல. எல்லாத்தையும் பூட்டி வச்சுனே இருக்கிறது. அதிகாரிகள் ஆட்சி பண்றதுக்கு அசம்பிளி எதுக்கு, சட்டமன்றம் எதுக்கு, ஜனநாயகம் எதுக்கு? அப்ப அவங்க கிட்ட கொடுத்துடலாமே. உடனடியா முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய உரிமையை அவங்கவுங்க வேலை செய்யறத அவங்களுக்கு உரிமையை தர வேண்டியது முதலமைச்சருடைய பதிவு. ஒரு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டால் மட்டுமே ஜனநாயகம் தழைக்கப்படும். அதிகாரங்கள் மொத்தமா இருந்துச்சுன்னா அது சர்வாதிகார ஆட்சி. சர்வாதிகார ஆட்சி 2 உறுப்பினர் இது ஓட்டு, ஒண்ணு பாராளுமன்றத்துக்கு கொண்டு போறாங்க, அதிபருக்கு கொண்டு போறாங்க. ஆனா இந்தியா போன்ற மாநில ஒரே ஓட்டு தான், பாராளுமன்றத்துக்கு ஒரே ஓட்டு தான். அப்போ அது வேற இது வேற. இங்க உடனடியா மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை மக்களுக்கு போய் கிடைக்கணும். என்ன முதலமைச்சர் அவர்கள் தாழ்மையோடு கேட்கிறோம், பரிவோடு கேட்கிறோம், அன்போடு கேட்கிறோம். அவரை உடனடியா அமைச்சர்களை புல்லப் பண்ணி எந்தெந்த எந்தெந்த தொகுதியில எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு அதை விடுங்க, என் தொகுதியில திருமண தொகையில என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் உடனடியாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு பல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி 2500 கோடி எல்லாம் ஒதுக்குனீங்க. எது நைட்ல போடுற குண்டு பெட்ரூம்ல போடுற பெண்டு ஸ்ட்ரீட்ல போட்டு வச்சுக்கிறீங்க. நீங்க வந்தீங்கன்னா நானே காட்டுறேன். என் மேல சந்தேகம்னா தொழில போய் பார்க்கலாம். அதே போல பார்கள் முறைப்படுத்தப்படும். தமிழகத்துல பாத்தீங்கன்னா உடனடியா தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு இடையூறாக்குற கோவில் நிலையம் பக்கத்துல இருக்கிறது, கல்லூரிகள் பக்கத்துல இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற பார் எல்லாம் எடுத்துட்டு அதே போல புதுச்சேரி முதலமைச்சர் செய்வாரா மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அசம்பிளிய ஐயா கூட்டினாருன்னா நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ஐயா தாழ்மையோடு செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு மக்கள் எதனா தொந்தரவுன்னு சொல்றாங்களோ அப்பேற்பட்ட ரெஸ்டாரண்ட் பாரும் சரி உடனடியா அகற்றப்பட்டு வேற இடங்கு மாத்தீங்க. நன்றி. கேட்கக்கூடாத கேள்விய கேட்கக்கூடாத ஆள்கிட்ட கேட்டீங்க. முதல்ல சார்லஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, அவருடைய தொகுதியை சிங்கப்பூர் ஆக்குறோம்னு சொல்லியிருக்காரு. கேட்கறவங்க கேன இருந்தா வேற மாதிரி பேசுவாங்க, எல்லாமே புழுவாங்க. அந்த மாதிரி எப்படி ஒரு தொகுதியை சிங்கப்பூர் ஆக்கணும்னு சொல்லணும். சிங்கப்பூருடைய சட்டத்திட்டங்கள்னா அது நாடு, சிங்கப்பூர்ன்றது ஒரு நாடு. நீ டெல்லி மாதிரி ஆக்குறேன்னு சொல்லு, பெங்களூர் மாதிரி ஆக்குறேன்னு சொல்லு, சென்னை மாதிரி ஆக்குறேன்னு சொல்லு, அது செய்யலாம். சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொன்னா அது எப்படி அவர் செய்யட்டும், அதெல்லாம் நான் பாக்குறது நாங்க காத்து நிக்கிறோம். அவர் சிங்கப்பூர் ஆக்கின பிறகு பாப்போம். அவர் அமைச்சர் பதவி அதான் சார் சொல்லிட்டேன். அவர் திறமை என்னன்னு பாப்போம். அவர் என்ன சொன்னாரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் காமராஜர் தொகுதி சிங்கப்பூர் ஆக்குறோம்னு சொல்லியிருக்கேன். அவர் சிங்கப்பூர் எப்படி ஆக்குறான்னு பார்ப்போம். அதை ஆத்தினா நாங்க ஒன்றும் தப்பு சொல்லலாம். அதே ரோல் மாடலை ஃபாலோ பண்ணி அடுத்து நாங்க ஆக்குவோம் எங்க தொகுதி.